Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது கேமிங் தமிழ். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா நாம எல்லாரும் நம்ம போட்டோவை எடிட் பண்ணுவோம். அப்படி எடிட் பண்றதுக்கு கண்டிப்பாக நம்ம போட்டோவோட பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம போட்டோவை நம்ம கட் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணும்போது நம்ம போட்டோவோட பேக்ரவுண்ட் அக்யூரேட்டா கட் ஆகாது. அக்யூரேட்டா கட் பண்ணோம் அப்படினா ரொம்பவே டைம் செலவு பண்ணி பொறுமையாக அந்த போட்டோவோட பேக்ரவுண்டை நம்ம கட் பண்ணுவோம். அப்படி பொறுமையாக உட்கார்ந்து டைம் செலவு பண்ணி கட் பண்ணாதான் நம்ம போட்டோட பேக்ரவுண்டை அக்யூரேட்டா சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா இப்போ நான் சொல்ற ஒரு ஆப் மூலமாக உங்க போட்டோட பேக்ரவுண்டை நீங்க அக்யூரேட்டா சேஞ்ச் பண்ண முடியும். கூடவே அந்த பேக்ரவுண்டை பிளர் பண்ணிக்கவும் முடியும். அதுவும் ஃபியூ செகண்ட்ஸ்ல. அது என்ன ஆப் அதை பத்தி இந்த வீடியோ நான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்கு மேலே நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மேல ஐகான்ல அந்த வீடியோஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஒரு அப்டேட் உடனே உங்களுக்கு வந்துடும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டெலிபோத் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படின்னு டைப் பண்ணால் இது போல தான் ஒரு ஆப் வரும். இப்போ நம்ம இந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டெலிபோத் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கிளிக் பண்ணோம்னா இது பார்த்தீங்கன்னா டெலிபோத் ஆட்டோ பேக்ரவுண்ட் சேஞ்சிங். இது மூலியமாக உங்கள் பேக்ரவுண்ட் மட்டும் தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலிபோத் ஆட்டோ பேக்ரவுண்ட் பிளர். இது மூலியமாக உங்கள் பேக்ரவுண்ட் மட்டும் தான் நீங்கள் பிளர் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்த 2 ஆப்பை விட உங்களுக்கு மேலே இருக்கு டெலிபோத் ஃபோட்டோ எடிட்டரில் தான் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். அதனால் ஓப்பன் கேட்குது. நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணியும் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோம்னா இது போல் தான் உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேமரா ஓப்பன் ஆகிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்விட்சுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களால் உங்கள் கேமராவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கீழே இருக்க அந்த கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ கிளிக் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் எதுவுமே இல்லை, வெளியே வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேலரி இருக்குது. கேலரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். அதை க்ராப் பண்ண சொல்லும். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லோடிங் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக ப்ராசஸ் ஆயிடுச்சு. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் கலர் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக உங்கள் ஹேர் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு நிறைய ஹேர் கலர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் கலர் இருக்குது. பிளாக் இருக்குது. இது போல் உங்களுக்கு நிறைய ஹேர் கலர் இருக்குது. உங்களுக்கு எந்த ஹேர் கலர் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கொலாஜ். இதில் நீங்கள் ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணி கொலாஜும் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3:3 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொலாஜ் 2:2. இதுலேயும் உங்களால் ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணி கொலாஜ் பண்ணிக்க முடியுமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர். இதில் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக உங்கள் பேக்ரவுண்டை அழகாக பிளர் பண்ணிடும். அடுத்ததாக நம்ம பேக்ரவுண்ட் பார்க்கலாம். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு நிறைய பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர். இந்த ஸ்கின் கலர் மூலியமாக உங்கள் ஸ்கின்னோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கின் கலரை அக்யூரேட்டாக சூப்பராக சேஞ்ச் பண்ணுது. பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நான் வைக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா ஸ்கின் அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸ்கின்னை விட்டு வேறு எங்கேயும் வெளியே உங்கள் கலர் சேஞ்ச் ஆகலை. அது கஸ்டம் பேக்ரவுண்ட். இந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்க பேக்ரவுண்டை இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா கீழே இருக்க செட் கஸ்டம் பேக்ரவுண்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ண சொல்லும். இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க பேக்ரவுண்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை அக்யூரேட்டாக கட் பண்ணியிருக்கு. உங்கள் ஃபோட்டோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த ஆப்போட ஓல்டு வெர்ஷன் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க. இன்னும் இந்த ஆப் அப்டேட் பண்ணல அப்படின்னா இப்போயே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓல்டு வெர்ஷனில் இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோவை மூவ் பண்ணிக்க முடியாது. இப்போ வந்து அப்டேட் மூலியமாக தான் இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோவை மூவ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் எங்கே வேணுமோ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல தான் 4 ஆப்ஷன் காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். இது மூலியமாக இந்த ஃபோட்டோவை உங்களால் டேரெக்டாக உங்கள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஃபேஸ்புக், அதுலேயும் டேரெக்டாக உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்களுக்கு சேவ் ஆயிரும். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக உங்ககிட்ட இருக்க ஆல் சோஷியல் மீடியாலையும் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது போல உங்களுக்கு எடிட்டிங் பற்றின எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது போல உங்களுக்கு என்ன எடிட்டிங் பற்றின வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை இருக்கும். அது ஒரு நல்ல கமெண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ண மறக்காம கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காம டிஸ்பிளே தெரியுற இந்த வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா பாருங்க.